துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் துருக்கி தரப்புல இருந்து ஒரு பெரிய ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது இனப்படுகொலை. காசாக்குள்ள பலதும் நடந்திருக்கு. அதுவும் சிறுமியை ரொம்ப சின்ன வயசு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சே வந்து இஸ்ரேலோட வீரர்கள்லாம் சுட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்ரேலோட வீரர்கள் 36 அஃபீஷியல்ஸ். அது கூட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் மேலயே அரெஸ்ட் வாரண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்புல இருந்து விட்டுருக்காங்க. அப்போ இந்த அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறதுனால, நீங்க அவரு சரண்டர் பண்ணாத வரைக்கும், துருக்கி வந்து எந்த ஒரு வர்த்தகமுமே இஸ்ரேலோட போட்டுக்க மாட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா, அது வேறு, இது வேறு அப்படிங்கிறது போல இருப்பாங்களா? இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா துருக்கி தரப்பு வந்து இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். வரவேற்கத்தக்க வேண்டிய திருப்பம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். ஆனா இப்போ துருக்கி ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் துருக்கி எடுக்குறாங்க? ஏன் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இந்த அளவுக்கு அக்ரஷன்? உண்மையாலுமே இனப்படுகொலை நடந்துருச்சு அப்படிங்கிறதுனாலயா? இல்ல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்ப எதுவும் கேட்கலையே. இப்ப என்ன? முடிஞ்சு பீஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி கேட்கறாங்களே. ஒருவேள இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃபயர் போட்டிருந்தாங்க சரியா கூட. இப்ப இஸ்ரேலோட ட்ரோன்கள் சிரியாவோட தெற்கு பகுதிகளோட பறந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளையா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பதான் சிரியா மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்லாம் தூக்கி விட்டாங்க. இப்பதான் சிரியா பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தா வந்துகிட்டு இருக்கு. அதாவது பஷர் அல் அசத் அவர்கள் காலத்துல இருந்துல, சிரியா அப்படிங்கிற ஒரு நாடு ஏதோ சாங்ஷன்லாம் இல்லாம ஃப்ரீஸ் பண்ண அசட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணதுக்கான வழிகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யுஎன்லாம் ரஷ்யா கூட வந்து பண்ணா வீட்ட போட கிடையாது. ஸோ அது சாரா அவர்கள் என்னதான் அவர பத்தி கடுமையா பேசினாலும், எல்லா பக்கமுமே ஏன்னா ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இதுங்களையெல்லாம் உட்கார வச்சு பேசி எல்லாத்தையும் மண்டைய கழுவி, அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. யுஎன்ல இப்பல்லாம் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தா அத வீட்டோ போடாம நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. இப்ப ஈரோப் வேற பயங்கரமா கோவிச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு வர்றது கஷ்டம். இப்படி இருக்கும் சமயத்துல சிரியா வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைகள் இருக்கு, சீஸ்ஃபயர் இருக்கு. அது ஏன் ஏர் ஸ்பேஸ வயலேட் பண்றாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேள அதனாலயா? இல்ல இப்ப கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணிக்கிறாங்க. எல்என்ஜி சப்ளைஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப்புக்கு போகணும். அமெரிக்காவோட கேஸு. ஸோ பிரைம் மினிஸ்டர் கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் துருக்கி வழியா வரக்கூடிய ரஷ்யாவோட கேஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா! அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த வேர்ட நம்ம நோட் பண்ணணும். துருக்கி வழியா வரக்கூடிய ரஷ்யாவோட கேஸ். என்டையரா ரஷ்யாவோட கேஸ நிறுத்துங்கப்பா! அப்படிங்கிறதோட அவர் சொல்லல. துருக்கி வழியா வரக்கூடிய கேஸ் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேர்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை துருக்கி இதனால காண்டாயிட்டாங்களா? நம்மளுக்கு எதிராவே குத்த ரெடி ஆயிட்டாங்க இவங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா, துருக்கிக்கு வருமானம் தேவை. எப்படியும் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கஷ்டப்பட்டு எடுத்து ஆயில் அவங்க நாட்டுல ஏகப்பட்ட சிக்கல்கள், இன்னல்கள் சந்திச்சு, எல்லாம் செலவு பண்ணி போட்டு கேஸை எடுத்து ஏன்னா அது லேசுப்பட்ட வேலை இல்ல. நாட்டுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். அந்த ஆயில் இருக்கு, கேஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கேஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் பெருசா இருக்கு. அங்க எர்த்குவேக் வரும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மக்களுக்கு பாதிப்புலாம் ஏற்படும். ஸோ எல்லா ரிஸ்கையும் எடுத்து கேஸை எடுத்து பைப் வழியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு, துருக்கி வழியா இருக்கிறதெல்லாம் அப்படியே யூரோப்புக்கு டர்க் ஸ்ட்ரீம் வழியா போயிட்டு இருந்தது அப்படின்னா, பாக்கெட்ல அப்படியே காசு வாங்கி வாங்கி போட்டுருக்கலாம். அதுக்கு வழி இல்லையே. ஸோ அதனால காண்டாயிட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் பண்ணிக்கிறாங்க. கிரீக்கோட கம்பெனி அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டீலிங் போட்டிருக்காங்க இல்லையா? கிரீஸ். ஸோ அதே கம்பெனியோட இப்போ உக்ரைன் டீலிங் போட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்என்ஜி சப்ளை ரெகுலரா அமெரிக்காவோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். உங்களோட டெர்மினல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதோட ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கேஸ்ங்கிறது சீரும் சிறப்புமா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு தருவாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரோப்புக்கும் நடுவுல ஓசன் இருக்கு. இருந்தாலும் அவங்க வாங்கி கப்பல்ல எடுத்து கடல் கடந்து வந்து கிரீஸ்ல குடுத்து, கிரீஸ்லேருந்து பல்கேரியா போய், பல்கேரியாவிலிருந்து ரொமேனியா போய், ரொமேனியாவிலிருந்து மால்டோவா, இல்ல ரொமேனியாவிலிருந்து ஹங்கேரி, இது போல ஏதோ ஒரு நாடுகள், இல்ல ரொமேனியாவிலிருந்து நேரடியா உக்ரைன். ஏன்னா இப்போதைக்கு பைப்லைன் அப்படி இருக்குல்ல. ஸோ உக்ரைனுக்கு போகும் இல்லையா? பரவால்ல ஒரு நல்ல ஐடியா. இங்கிருந்து வாங்குறதுக்கு பதிலா, இங்கிருந்து வாங்கிக்கிறாங்களே அப்படிங்கிற ஃபியூச்சர்ல நாங்க ரஷ்யாக்கு கேஸ் சப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறார். வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கு வரலாறுல. இதெல்லாம் பொறிக்கப்படும், பாராட்டப்படும். எதிர்காலத்துல வரக்கூடிய சங்கதியினர்கள் இது பார்த்தாங்கன்னா பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல.
அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர். இந்த ஒரு காரணத்தினால து இவங்க துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆனா இப்ப திருப்பி ஜெலன்ஸ்கி அவர் வந்து பண்ண இன்னொரு நாட்ட காந்தேத்திக்கிறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஹங்கேரி. அதாவது ரஷ்யாவோட ஆயிலு யூரோப்ல யாருக்குமே கிடைக்காத மாரி பண்ணும். விக்கவே முடியாது. அதுவும் குறிப்பா ஹங்கேரி எப்படி ஆயில வாங்குறாங்க ரஷ்யாகிட்ட இருந்து பார்க்குறேன். எனக்கு தெரியும். நான் நம்புறேன். இப்போ ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் போயிருக்கிறார் இல்லையா? அமெரிக்காக்கு. எதுக்கு போயிருக்கிறாங்கன்றீங்க? நெகோஷியேட் பண்ணி ரஷ்யாவோட கேஸ வாங்குறதுக்கு தான் போயிருப்பாரு. எனக்கு தெரியும். அத எப்படி கெடுக்கிறேன் மட்டும் பாருங்க அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து இதா இருக்கிறார். இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள், ஆர்பன் அவர்கள். அவங்களோட மீட்டிங். அமெரிக்கால சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஆர்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, உக்ரைனால ஜெயிக்கலாம் முடியாதுங்க. ஏதாவது மிராக்கிள் நடந்தா தான் உண்டு. கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறனால இவரு சொல்லல. ட்ரம்ப் அவர்கள் வந்து பைடன் தாங்க கல்பிரிட். அவரு தாங்க இந்த போர ஆரம்பிச்சு விட்டார்ன்னு அவரு மண்ட மண்டையா கேட்டுட்டு இருக்கிறாரு பைடன் அவர்கள். நெறைய விஷயங்கள் அவர் பேசினார் பைடன் அவர்கள பத்தி. அது மட்டும் இல்லாம, அதாவது நான் வந்து கண்டிப்பா புட்டின் அவர்கள புத்தபெஸ்ட் அதாவது ஹங்கேரியோட கேப்பிட்டல் அங்க ஒரு மீட்டிங் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிள் தான். அது நடக்கும். அதுக்கான விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய அ டிஸ்அக்ரீமென்ட்ஸ் அதாவது இரு தரப்புலயும் முட்டல்கள் இருக்கும் இல்லையா? அது அது எது அப்டின்னா, பிரச்சனைகள் இரு தரப்புலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒத்து போகாததுக்கு காரணம் என்ன? இரு தரப்புலயும் நிறுத்துறதுக்கு வர மாரி தெரியல. ஆனா சீக்கிரமா அது நடக்கும் அப்டிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து நம்பிக்கையா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்டிருக்காங்க. ஜர்னலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகள் கேட்டாங்க ட்ரம்ப் அவர்கள பார்த்து. புட்டின் அவர்களுக்கு பிரஷர் பண்ணி டேபிள்ல கொண்டு வந்து உட்கார்ந்து உக்ரைனோட இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்டின்ட்டு. அது நாங்க ஆல்ரெடி அக்ரி பண்ணியாச்சுங்க. அதெல்லாம் பேசியாச்சு. என்னன்னா, சில நேரங்கள்ல கொஞ்சம் லிட்டில் லாங்கர் ஃபைட் பண்ண உட்டரணும். அதுதான் மத்தபடி இதெல்லாம் ஆனா இந்த போர் வந்து முடிஞ்சிருங்க. சீக்கிரமா முடிஞ்சிரும். அப்படிங்கறதால ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறார். புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு அழுத்தங்கள், பிரஷர் போடுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ரெடியா இல்ல. ஏன்னா எது போட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஆயில் சாங்ஷன் போட்டு எதுவும் ரூப் இல்ல. அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாம, இவரு ஆர்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து ஆர்பன் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஆர்பன் அவர்களோட கண்டிப்பா நான் புட்டின் அவர்களோட ஒரு மீட்டிங் புத்தபெஸ்ட்ல நடக்கும் அப்படிங்கிறதுல அவர் தரப்பு நம்பிக்கையா இருக்காரு. ஆர்பன் அவர்களும் சொன்னாரு, "சில ஐடியா இருக்கு எனக்கு. அத நான் கண்டிப்பா பிரசிடென்ட்ஸ் கிட்ட டெலிவரி பண்ணுவேன், பிரசன்ட் பண்ணுவேன்." அப்படிங்கிறது போல ஆர்பன் அவர்கள் சொல்லிக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ இப்ப 2 பேர்த்துக்கிட்டயும் சொல்லப் போறார். முதல்ல ட்ரம்ப் அவர்கள பார்த்து விஷயங்கள்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஹங்கேரி தரப்புலருந்து கிளம்பி நேரா ரஷ்யாக்கு போயி ரஷ்யால பேசிட்டு வருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சீக்கிரமா முடிச்சாகணும். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கிறாரு. ராணுவத்த இன்ஃபர்மேஷன் பத்தி. எனக்கு வந்ததுங்க. ராணுவ தரப்புலருந்து ஹெட் குவார்டர்ஸ் தரப்புலருந்து மெசேஜ் வந்தது. கடந்த சில நாட்களா, அதுவும் இன்னைக்கு கூட பக்ரோஸ்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான சண்டை. டிஃபிகல்ட்டா இருக்குதாம் சிச்சுவேஷன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து பக்ரோஸ்க்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் பிடிச்சிரணும்னு நெனைக்கிறாங்க. ஆமா. அதான் அட்டாக் பண்றது பார்த்தாலே தெரியுது. என்ன இன்ஃபர்மேஷன்னா 220 தாக்குதல்கள் பக்ரோவ்ஸ்க்ல மட்டுமே கடந்த 3 நாள்ல பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 314 ரஷ்யர்கள் பக்ரோவ்ஸ்க்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புறநகரம் பக்ரோவ்ஸ்கோட புறநகரங்கள்ல லார்ஜ் குரூப் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. நம்ம காலையில பதிவுல பார்த்திருப்போம். அதாவது நேத்திக்கு பதிவுல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து பக்ரோவ்ஸ்க்ல வந்து ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ்லாம் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரென்ச் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வண்டி எடுத்து உள்ள வர வேண்டியது தான் அப்படிங்கிறது போல. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ட அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது உறுதி செஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைன் ரெடியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பகுதியில டிசிசி தரப்புலருந்து ஒரு அலறல் வந்திருக்கு. அது 7ஆம் தேதி 11வது மாசம். இதுதான் நேத்திக்கு நடந்தது. அது ஒரு சிவிலியன். உக்ரைனோட ஒரு சிட்டிசன் தான். அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, ராணுவத்துக்காக புடிச்சுட்டு போயிட்டாங்க. புடிச்சுட்டு போயி ஆஸ்பத்திரில விட்டு, "ஏம்மா இவங்க ரெடியா? இவன் ஒத்து வருவானான்னு பார்த்து சொல்லுங்க செக் பண்ணி" அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபிட் தான் மெடிக்கலி அப்படிங்கிறது போல அவங்களும் ஒரு சர்டிபிகேட் குடுக்க. அத பார்த்தோனே அவரு மனம் உடைஞ்சுட்டு, "நான் ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லி தானே பண்றீங்க" அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க ஒதுங்கிட்டு வந்துர்றேன் அப்படிங்கிறது போல பாத்ரூம் பக்கம் போய் கைய வெட்டிட்டாரு. கைய வெட்டிட்டு அங்கருந்து ஐயோ! ஐயோன்னு கத்துனதுக்கப்புறம் இங்கருந்து ஆளுங்கலாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இருக்கு. அத பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல் தரேன். பட் ஆனா அந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயி, ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போயி,
தகுந்த சிகிச்சை குடுத்துக்கிறோம். அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை மட்டும் கொஞ்சம் இழந்திருக்கு அப்படிங்கிறது போல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ கண்டபடி கற்பனை பண்ணிடாதீங்க. ஏன்னா, நம்ம காலையில ஒரு பதிவு பார்த்தோம் இல்லையா? சிவிலியன வந்து பார்த்தா பிடிக்கிறதுக்கு சைக்கிள்ல போம்போது, அவரு போய் இரும்புல அடிச்சு, முதுகெலும்பு, கை கால்லாம் உடைஞ்சிருச்சுன்ட்டு. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வேணும்னே வெட்டிட்டாங்க போல தெரியுது. கைய உடைச்சுட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனால டிடிசி தரப்பு வந்து ஓடோடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது Facebookல போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்க இந்த பேர போட்டு செக் பண்ணீங்கன்னா, இந்த போஸ்ட் உக்ரைன்ல இருக்கு. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். இது போல உக்ரைனியர்களுக்கு சண்டை பிடிக்க விருப்பம் இல்ல. புடிச்சுட்டு போனாலும் கைய கால உடைச்சுக்கிறாங்க அவங்களே வாண்டடா. ஆனா இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அட்டாக் அதுவும் பவ்லங்கிராட்லலாம் மேசிவான அட்டாக் நடந்திருக்கு. அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா தினந்தோறும் தொடர்ந்து அவங்களோட வேலைகள சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான வழி இல்ல. சும்மா டிஃபென்ஸ் மட்டும் பண்றதுக்கான வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. டைம் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. யூரோப்பியன் யூனியன் ரெடியாகி வருவாங்களா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. அவங்க ரெடியாகி வரணும் அப்படின்னா, ரஷ்யாவோட கேஸ் கம்ப்ளீட்டா இல்லாம 1 வின்டர், 2 வின்டர், 3 வின்டராவது கம்ப்ளீட்டா அமெரிக்காவோட கேஸ நம்பி, அமெரிக்கா கிட்டருந்து கேஸ கம்ப்ளீட்டா வாங்கி ரஷ்யாவோட ஆயில், ரஷ்யாவோட கேஸ் எப்போ நிக்கிதோ, அன்னைக்கு வேணா இவங்களால முடியுமே தவிர, அது வரைக்கும் ஷுர் ஷாட்டா யாராலயும் முடியாது யூரோப்ல அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்டுகளோட ஸ்ட்ராங்கான கருத்துக்களா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா லிட்டில் லாங்கர் ரஷ்யாக்கு இழப்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா, ஈரோப் ப்ரிப்பேர் ஆகலாம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இழப்புகள சரி செஞ்சு ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்ம வேகமா ஓடி ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ரெடி ஆயிரலாமா? அப்படிங்கிற ஒரு யோசனைக்காக இப்ப அட்டாக் பண்றாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன்ல பேர் இழப்புகள் நடந்திருக்கு. இதனால அவங்க குடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்டுகளோட கருத்துக்களா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, உக்ரைன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம, அ ரஷ்யாவோட டூரிசம் சேர்மன் டூமா எப்படி நம்ம உக்ரைன்ல வந்து ராடா சொல்றோமோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டூமான்னு சொல்லுவோம் ரஷ்யால. ஸோ இங்க அவர் வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. அவரோட பேர் வந்து சங்காஞ்சி தர்பார். பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. இந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா? அவரு தான். ஸோ இவர்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க பத்திரிகையாளர்கள். ஏங்க ரஷ்யன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல விசா ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துருக்காங்களாமா. மல்டிபிள் என்ட்ரிக்கு ஒரு டைம் வரும்போது விசா வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, என்னங்க இது? அப்படிங்கிறத கேட்டதுக்கு, அதுக்கு இவரு தரப்புலருந்து சேர்மேன் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு தேவையும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க பேன் பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களே வந்து அவங்கள சுட்டுக்கிற மாரி. துப்பாக்கி எடுத்து அவங்க கால்ல அவங்களே சுட்டுக்கிற மாரி. அவங்களுக்கு தான் அது தோல்வியே தவிர, நம்மளுக்கு எது இல்ல. ஏன்னா நம்மளோட டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போமாட்டாங்க. நம்மளுக்கு போறதுக்கு என்ன உலகத்துல வேற இடமா இல்ல? பல இடத்துக்கு போயிட்டு வருவாங்க நம்ம ஆளுங்கலாம். அத மட்டும் விட்டுட்டு, ஈரோப் மட்டும் விட்டுட்டு, மத்த பக்கம்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட நாடுகள் இருக்குங்க. அங்க தான் போணும்னு தேவையில்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தான் டூரிசமும் சிக்னிஃபிகன்ட்டா அங்க வந்து வீக்கன் ஆயிட்டு தான் இருக்கு. இதனால அவங்களோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால பெருசா ஒண்ணும் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்களே கெடுத்துக்கிறாங்க. நம்ம போய் என்னத்த பண்றது அப்படிங்கிறது போல இவர் தரப்புலருந்து அலட்சியமா பதில் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம, அ லார்ஜா லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கிறாங்க. டூரிசம் ரஷ்யாக்கு, நம்ம நாட்டுக்கு அதிகப்படியான டூரிஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஈரோப்லருந்து வராங்க. அதுவும் ஈரோப்னாலும் ஜெர்மனிலருந்து வராங்க. அதிகப்படியான மக்கள் வராங்க. அவங்க என்ன நெனச்சாங்க? அவங்க இப்படி செஞ்சா, நாங்க இதே போல செய்வோம்னு நெனச்சாங்களா? மாட்டோம், மாட்டோம். வரட்டும், சுத்தி பார்க்கட்டும், ஜாலியா இருக்கட்டும், பணம் குடுத்துட்டு போட்டும் அப்படிங்கிறது போல, ரஷ்ய தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வேற மாரி பதில் சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா டூரிஸ்ட் வரதுக்குலாம் அலோவ் பண்றாங்க. அவங்கலாம் எந்த ஒரு பேன் பண்ற மாரிலாம் எதுவும் இல்ல. இப்போதைக்கு இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ரஷ்யா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. ஈரோப் கொஞ்சம் கதறல்கள்ல இருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களோட தோல்வி. அமெரிக்கா பிரச்சனைய எப்படியாவது முடிச்சு விட்டா போதும்டா சாமி அப்படின்னு கூட இருக்காங்க. இப்ப கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியுமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.